வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆணுடைய ராசியுடைய பாசிட்டிவ், நெகட்டிவ் ஃபார் மேரேஜ், லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ லவ், மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்க்கு நீங்கள் ஒரு ஆணை தேர்வு செய்ய போகிறீங்க. அவருடைய ராசியுடைய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் அதிலேயே ஆட் பண்ணி கொடுத்துட்றேன். பாருங்கள், இது ஒரு பொது பலன் தான். இந்த 100 விஷயம் சொன்னோம்னா சில பேருக்கு 10 பொருந்தும், சில பேருக்கு 100 பொருந்தும். இது ஒரு ரிசர்ச்சில் பண்ணுறது. பாருங்கள், பயன்பெறுங்க. www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் இருக்கிற எல்லா சர்வீஸும் பயன்படுத்துங்க. ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து, ஜெமாலஜி அண்ட் ஆல். எங்கள் டீம் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சர்வீஸோ ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ. கன்னிராசி ஆண்கள். ஸோ கன்னிராசி ஆண்கள் வந்து ஒரு பெண்ணுடைய ராசியில் ஆண்கள் பிறக்கிற ராசி வந்து கன்னி. அதில் சித்திரை நட்சத்திரமும் இருக்குது, அஸ்தம், உத்திரம். இப்போ கன்னிராசியை பற்றி நிறைய பேருக்கு ஆண் வந்து கன்னிராசியாக இருந்தால் ரொம்ப ஒரு அட்ராக்டிங் ராசியா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. பட் பொதுவாக அந்த ராசியை வந்து ஒரு பெண்ணாக நீங்கள் லைஃப் பார்ட்னராக சூஸ் பண்ணணும், ஒரு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா எப்படிப்பட்ட குணங்கள் கொண்டவங்களாக இருப்பாங்க இன் ஜென்ரல். பொதுவாக கன்னி அவங்க வெளியில் காட்டுற ஒரு முகம் என்பது ஒரு முகமாக இருக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு பல முகங்கள், பல ரூபங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகளை உருவாக்கும். அப்படின்னா அவங்க வந்து கெட்டவங்களா, எல்லாம் மறைச்சி பண்ணுவாங்களா? அப்படி கிடையாது. அதாவது சில சமயத்தில் உள்ள நிறைய உணர்வுகள் தோணும். அதை வெளிப்படையாக அந்த சூழ்நிலை கருதி, அந்த இடம் கருதி, அதாவது அந்த இடம், பொருள், ஏவல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த சூழ்நிலை கருதி அதை வெளிப்படுத்த மாட்டாங்க, இல்லை ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் மறைவாக, கொஞ்சம் இதெல்லாம் சொன்னால் சில பேருக்கு மனசு கஷ்டம் வரும் அப்படிங்கிறதுக்காக அதையும் நிறுத்தி மறைத்து இப்படிலாம் சொல்லக்கூடிய குணங்கள் அடிப்படையில் உண்டு. அப்போது அவங்க வந்து வெளிப்படுத்துகிற விதம் வந்து ஜென்ரலாக பார்க்குறதுக்கு நீங்கள் ஒன்று அப்சர்வ் பண்ணிங்கன்னா அது அவங்க தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ராங்காக கூட அந்த கால்குலேஷன் போகும். அவங்க எப்போ வந்து ஒரு கன்னிராசியை சேர்ந்த ஆண் முழுமையாக ஒருத்தரை ஏற்றுக்கொள்கிறாரோ, நம்புகிறாரோ, அப்போ தான் அவர் உண்மையான முகத்தை வெளிப்படுத்துவார். தட் மீன்ஸ் அவங்க வெளிப்படையாக ஒருத்தர்கிட்ட பழகிறாங்க, உண்மையாக பேசுகிறாங்கன்னா அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அப்படி எடுத்தோடனே பழகினவுடனே எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுகிற குணங்கள் அந்த கன்னிக்கு இல்லைன்றதை நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் நிறைய கணக்கு, கேல்குலேஷன், நிறைய ரகசியங்கள்லாம் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். இது அந்த ராசியுடைய தன்மை. ஸோ ஒரு ஆண் நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து அவரை தேர்வு செய்யணும், இந்த கன்னி ராசியை தேர்வு செய்கிறதுக்கு எனக்கு சில க்ரைட்டீரியா இருக்குது. முதல்ல ஒரு நல்ல மனிதரா அப்படின்னு கேட்டால் கன்னி ஒரு நல்ல மனிதரான்னு கேட்டால் நிச்சயமாக நல்ல மனிதர்கள். புதனுடைய ராசி, சிந்தனை தெளிவு, நல்ல அறிவு, நல்ல ஆற்றல், யாருக்கும் கிடைக்காத விசேஷமான நல்ல ஒரு திறமை, இதெல்லாம் அந்த கன்னிக்கு உண்டு. கன்னி ராசியை சேர்ந்தவர்கள் ஒரு நல்ல முன்னேற்றம் அடைவார்களா? படிப்படியாக வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு படிப்படியாக முன்னேறக்கூடிய நல்ல குணங்கள் உண்டு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் லைஃப்பில் வந்து மேலே வந்துகிட்டே இருப்பாங்க. எப்போ அவங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து முழுமையாக கெயின் பண்ணுறாங்களோ, சரி அவங்களுக்கு அந்த அறிவாற்றல் வந்து வளர 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 மேலே வந்துடுவாங்க. அதுதான் கன்னி. ஸ்டார்டிங்கில் பார்க்க அவங்க ஆரம்பத்தை ரொம்ப சாதாரணமாக தெரிவாங்க. அதுக்கு அடுத்தது இவர்கள் நல்ல பணம் சம்பாதிப்பார்களா? கன்னி கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. இவங்களுக்கு எடுத்தோடனே அதிர்ஷ்ட காற்று வீசும் நம்ம சொல்கிற ராசி இது கிடையாது. அப்போ அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய ராசி இல்லாமல் கூட உழைப்பும் தன்னோட திறமையும் தனக்கு கை கொடுக்கும். ஸோ தன்னோட திறமையாலையும் உழைப்பாலையும் உயரக்கூடிய ராசியை சேர்ந்தவங்க. அந்த இடத்துல அவங்க முன்னேறணும்னா அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு உத்வேகமாக அமையும். எல்லா போட்டிலையும் போட்டி போட்டு ஜெயிச்சு வருவாங்க. இது வந்து கன்னிக்கு வந்து இன்னொரு பெரிய விசேஷம், இந்த ராசியை சேர்ந்த ஆண்கள். ஸோ பணம், பொருள், முன்னேற்றம், நாலேஜ், ஞானம் இதெல்லாம் நல்லா இருக்குது. ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்களா? கன்னி வந்து ஒரு பெண் ராசி. ஜென்ரலாக பர்சனல் லைஃப்பில் அவங்க ப்ரொஃபஷனல் லைஃப்பை விட்டுருங்க. ஒரு ஆண் கன்னி ராசியை சேர்ந்துருந்தால் பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி, ஃப்ளெக்சிபிள் எல்லாம் உண்டு. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜாலியாகவும் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க, ஃப்ளெக்சிபிளாகவும் இருப்பாங்க. சம்டைம்ஸ் ரூடாகவும் தெரிவாங்க, சம்டைம்ஸ் மூடியாகவும் இருப்பாங்க. மாற்றி மாற்றி இருக்கும். பட் ஓவராலாக அது ஒரு கெட்ட குணம்னு நம்ம சொல்ல முடியாது. சரி, எப்போ வந்து இவங்க வெளிப்படையாக பழகுவாங்க, உண்மையாக பழகுவாங்க? எப்போ அவங்க முழுமையாக தன்னுடைய குணத்தை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க, இன்னொருத்தரை நாம் முழுசாக புரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம், பகிர்ந்துக்கிட்டோம், அப்போ தான் அவங்க எல்லாத்தையும் வெளிப்படையாக ஷேர் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அவங்க உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் வெளிப்படைத்தன்மையோடு அதை ஷேர் பண்ணுறதை கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படின்னா அவங்க அந்த நம்பிக்கைக்கு வரலன்னு அர்த்தம். இதெல்லாம் அந்த கலந்த ஒரு குணம் தான் கன்னி. சரி, பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா கன்னி ராசி ரொம்ப உதவியாக இருப்பாங்க, ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்தாலும் மனம் தளர மாட்டாங்க. அதே மாதிரி லைஃப்பில் எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தாலும் அதை வின் பண்ணுறதுக்கு எல்லா ட்ரிக்ஸையும் வந்து அவங்க பயன்படுத்துவாங்க, ஜெயிக்கவும் செய்வாங்க.
ஒரு பெண்ணாக இருக்கிற உங்களை பார்த்துக்கிறதும் சரி, இல்லை உங்களை நேசிக்கிறதுலையும் சரி, அவங்க வந்து பின் வாங்குவாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. பட் அவங்கள வந்து உங்களுக்கு எப்போவுமே ஒரு சந்தேகிக்கிற மாதிரியே தோணும். அவங்க நடவடிக்கைகளும், அவங்க நடந்துக்கிற விதமும், இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இல்லையா, இதெல்லாம் உண்மையாக இருக்கா, உண்மையாக இல்லையா, இது சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகிக்கிற மாதிரியே தோணும். பட் அப்படி நினைக்க வேண்டாம். அப்படிப்பட்டவங்களும் மோசமானவங்களும் கிடையாது. சரி, அப்போ கன்னி ராசியுடைய மைனஸ்லாம் என்ன, எதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ராசியுடைய தன்மை புதனுடைய தன்மை இருக்கிறதுனால மாறுபடக்கூடிய மனநிலை இருக்கும். இன்றைக்கி ஒன்று ரசிக்கிறாங்கன்னா நாளைக்கு வேறு ரசனை வரும். இன்றைக்கி ஒரு விஷயத்தை நம்புகிறாங்கன்னா நாளைக்கு வேறு நம்பிக்கை வரும். இன்றைக்கி ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறாங்கன்னா நாளை ஒரு நாள் வேறு ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். இதெல்லாம் அந்த ராசியுடைய ஒரு தன்மை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கலந்துருக்கும். அதே மாதிரி வெளிப்படைத்தன்மை, எல்லாத்தையும் வெளிப்படையாக ஓப்பனாக சூழ்நிலை கருதி சில விஷயத்தை மறைத்து, சில விஷயத்தை கொஞ்சம் அப்படியே இந்த இலை மறைவு, காய் மறைவுன்ற மாதிரி கொஞ்சம் மறைச்சி சொல்லுவாங்க. சுற்றி வளைச்சி ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுக்கும் வாய்ப்புகளை கொடுக்கும். இதெல்லாம் அந்த ஆண்களுக்கு உண்டு. அது சூழ்நிலை கருதி நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ ஓவராலாக ஒரு பெண்ணாக இந்த கன்னி ராசியை எப்படி தான் அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலஞ்சஸ், அதாவது லைஃப்பில் வந்து நமக்கு நிறைய சவால் இருக்குது. நமக்கு வந்து ஒரு ஸ்மார்ட்டாகவும் இருக்கணும், ஷார்ப்பாகவும் இருக்கணும், ஆனால் எதுலேயும் பின் வாங்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு ஆள் சப்போர்ட் கிடச்சா நல்லா இருக்குன்னா அதுதான் கன்னி ராசி. கொஞ்சம் அறிவு ரீதியாகவும் ஒரு கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் சூழ்நிலை கருதி அது வளைய நிலையும் தெரியும். அண்டு முன்னேற்றம் அல்லது ஒரு போட்டி வாழ்க்கையில் சேலஞ்சஸ் வருதுன்னா பின் வாங்காமல் ஒரு ஸ்டெப் அடி எடுத்து போகிறதுக்கு இந்த கன்னி ரொம்ப கெட்டிக்காரங்க. இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னா அவங்களை அட்ரஸ் பண்ணலாம். பழகிறதுக்கோ இல்லை புரிஞ்சிக்கிறதுக்கோ வித்தியாசமாக இருப்பாங்க. டக்குன்னு கிரகிக்க முடியாது. ஒரு விஷயத்தை வந்து கண்டினியூவாக பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்பப்போ சேஞ்சஸ் வரும். அவங்களுக்கே நிறைய மாற்றங்கள் வரும். அதனால் அவங்க வந்து நிரந்தரமாக இப்படி தான் இருப்பாங்கன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் நிறைய மாறுதல்கள் இருக்கக்கூடிய ஒரு ராசி மண்டலம் கன்னி. ஆண்கள் அப்படி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியை நல்லா பார்த்துப்பாங்களா, உங்கள் சைடில் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்களா, நிறைய எதிர்பார்ப்பு அந்த கன்னி ராசி மேலே வைக்க வேண்டாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி சில சமயத்துக்கு அவங்க வந்து எல்லாத்தையும் நல்லா அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில சமயத்தில் நிறைய விஷயங்களை பின்வாங்குற மாதிரியும் தெரியும். புரிஞ்சிக்க முடியாது. பொசசிவ்னஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, கன்னி வந்து எப்பவுமே ஒரு சைலண்ட்டு, அந்த பொசசிவ்னஸில் வந்து ரொம்ப சைலண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறவங்க. லைக் இது வெளிப்படையாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, பட் இன்டெரக்டாக அந்த ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அதோடைய குணங்கள், அதோடைய வெளிப்பாடுகள்லாம் பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். ஸோ மொத்தத்தை ஒரு ஒன்லைனில் இந்த கன்னி ராசியை சொல்லுங்கள் எப்படி தான் கேரக்டர்னா, ஒரு புரியாத புதிர், தீயவர்கள் அல்ல. அவங்க நல்லவங்களா இருக்கிறாங்களா கெட்டவங்களா இருக்காங்க அவங்களுக்கே தெரியாது. சூழ்நிலை கருதி அந்த முடிவில் எடுப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னா அவங்களோட வாழ்க்கை பயணம் நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். ஒரு ரிசர்ச்னு எடுக்கும்போது ஒரு ராசியை வந்து நம்ம ஒரு 1000 ஹாரோஸ்கோப் எடுக்கிறோம் அப்படின்னா, அவங்களுடைய அந்த ஹாரோஸ்கோப்பில் அந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட குணம் இருக்கும், ஆணாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, பெண்ணாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, என்ன எதிர்பார்ப்பாங்க, அவங்க வந்து என்ன மாதிரி விஷயங்களில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க, என்ன மாதிரி விஷயங்கள் ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் ஏன் இதை கொடுத்துருக்கேன்னா, இப்போ வந்து இதில் வந்து இந்த ராசி கெட்டவங்க, அந்த ராசி நல்லவங்கன்னா கிடையாது. எல்லாருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. அது உங்களுக்கு எது அக்செப்டபுளாக இருக்குன்னு தான் நீங்கள் பார்க்கணும். அதாவது ஒரு ராசியுடைய நெகட்டிவ் சைடை யாரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்கள ஏற்றுக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு ஜென்ரல் தான். இன்னும் சொல்லப்போனால் அது பர்சனலாக ஒரு சார்ட்லேயும் இந்த ராசிப்படி தான் இருப்பாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஏன்னா நான் சொன்ன குணங்களில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே பொருந்தணும்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு 10% தான் பொருந்தும். ஏன்னா அந்த லக்னா இருக்குது, பர்த் சார்ட் இருக்குது, ஜனன ஜாதகம் இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் ஒரு ஓவரால் வியூவில் நீங்கள் வந்து சும்மா ட்ரையல் கூட பண்ணி பாருங்களேன். இப்போ நான் ஒரு ராசியை சொல்லியிருக்கேன், அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்குறீங்கன்னா அந்த ராசியை சேர்ந்த ஃப்ரெண்டையோ இல்லை உங்கள் அண்ணா, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தர், உங்கள் கலீக், உங்களுடைய கிளாஸ்மேட், யாரை வேணால் நீங்கள் அப்படி சும்மா கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து அவங்களுடைய குணங்கள்லாம் கொஞ்சம் தெரிய வரும். அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க எதை புரிஞ்சிக்கிறாங்க, அவங்க எதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து உணர்வீங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் நீங்கள் அதை கம்பேர் பண்ணது தான் இந்த ஒரு வீடியோவும் கொடுத்துருக்கேன். அதனால் இது பர்சனலாக இது உங்களுக்கு தான் பொறுத்திக்கணும்னு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஒரு வியூவில் ஒரு ரிசர்ச்சில் ஒரு அனலைசிஸில் இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் நீங்கள் பெட்டராக புரிஞ்சிக்கிறதுக்கு அது பயன்படணும் தான் அதோடைய அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். மேலும் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சர்வீசஸ் என்ன வேணுமோ lifehoroscope.in யூஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.